ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். குழந்தையை பெற்றெடுக்கும் போது பெண்ணுடைய பிறப்புறுப்பில் பல சிக்கல்களை ஆளாக்குது. பிரசவத்துக்கு அப்புறம் பெண்ணுடைய பிறப்புறுப்பில் அன்கம்ஃபர்டபுளையும் பெயினையும் ரொம்ப அனுபவிக்கிறாங்க. நீங்கள் பிரசவத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய உடம்பையும் பராமரிக்க அலட்சியம் காட்டக்கூடாது. பெண்ணுறுப்பில் இருந்து வரும் டிஸ்சார்ஜில் இருந்து காயம் வர பிறப்புறுப்புக்கு அதிக பராமரிப்பு தேவைப்படுது. ஸோ ஒவ்வொரு பெண்ணும் வித்தியாசமாக இருப்பீங்க. அதாவது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகலாம். அதுபோல் தான் உங்கள் பிரசவத்தில் குழந்தையை பெற்றெடுக்கிறதும் பிரசவத்திற்கு பிந்தைய ஆரோக்கியமும் சேஞ்ச் ஆகிருக்கலாம். இருந்தாலும் குழந்தை பிறந்த பிறகு பெண்ணுறுப்பை எப்படி கவனிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரசவத்துக்கு பிறகு பெண்ணுறுப்பு எப்படி பாதிக்கப்படும்? பெண்ணுறுப்பில் உள்ள காயங்கள் குணமாக எவ்வளவு நாட்கள் ஆகும்? நிறைய சந்தேகம் இருக்கலாம். ஒவ்வொரு பெண்ணுக்கும் கர்ப்ப காலமும் குழந்தைய பெற்றெடுக்கிறதும் மாறலாம். ஆனால் பிரசவத்துக்கு அப்புறம் அனுபவங்கள் மாறாது. ஏன்னா குழந்தைய பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் பெண்கள் அனுபவிக்கும் பொதுவான விஷயங்கள் என்னென்னா, பெண்ணுறுப்பில் வறட்சி ஏற்படலாம், பெண்ணுறுப்பு மற்றும் ஃபிரனியத்தில் காயம் இருக்கலாம், பெண்ணுறுப்பில் மிகவும் அதிகப்படியான டிஸ்சார்ஜ் ஆகலாம், தழும்பும் ஏற்படலாம், அதிகப்படியான அல்லது லேசான மாதவிடாய் இரத்தப்போக்கு வரலாம். பிரசவத்துக்கு அப்புறம் பெண்ணுறுப்பு விரிவடையலாம். சிரிக்கும் போதோ இல்லை குதிக்கும் போதோ இல்லை இரும்பும் போதோ கட்டுப்படுத்த முடியாத சிறுநீர் கசிவு ஏற்படலாம். உடலுறவின் போது வலி மற்றும் பிற மாற்றங்கள் வரலாம். பெண்குறி வேறு நிறத்தில் தோன்றலாம். ஃபஸ்ட்டு இடுப்பு குளியல். இடுப்பு குளியல்னால் என்ன? ஒரு டப்பு நிறையா வெதுவெதுப்பான தண்ணியில் கீழ்பாதியில், அதாவது இடுப்புக்கு கீழிலேருந்து தண்ணியை ஊற்றுறதுனால வீக்கமோ இல்லை கிழிதலோ இருந்தால் அந்த வலியை போக்க உதவுற ஒரு குளியல் தான். ஸோ இதனால் பிளட் சர்க்குலேஷன், அதாவது இரத்த ஓட்டம் அதிகமாகும், வீக்கம்லாம் குறைஞ்சிடும். இன்னும் திசுக்களை சீக்கிரம் ஆறவோ குணமடைய செய்யவோ செய்யுது. 3வது ஐஸ் பேக்குகள். ஒரு ஐஸ் கட்டியை மென்மையான துணியில் சுற்றி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் குறைஞ்சது 10 to 15 நிமிஷங்களுக்கு பெண்ணுறுப்பில் வைக்கிறதுனால வலி குறையும். 4வது விச் ஹேசல் பேடுகள். விச் ஹேசல் அப்படின்னா இது ஒரு கெமிக்கல் தான். அது பாக்டீரியாவை எதிர்த்து போராடவும் வீக்கத்தை குறைக்கவும் உதவுது. இது வலியை குறைச்சி தொற்று ஏற்படாமல் இருக்க உதவியாக இருக்குது. இது சிறிய அளவிலான இரத்தப்போக்கையை நிறுத்தக்கூடிய ஹீமோஸ்டிக் பண்புகளும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, மருத்துவ காட்டன் பந்தில் வீச் ஹேசலை ஊற வச்சு உணர்திறன் உள்ள இடத்துல தடவிக்கலாம். பிறப்புறுப்பை உலர்ந்த நிலையில் வைக்கிறது. அதாவது யூரின் போனதுக்கு அப்புறமோ இடுப்பு குளியலுக்கு அப்புறமோ 2 கால்களை விரித்து பிறப்புறுப்பை காய விடலாம். இல்லைன்னா ஹேர் ட்ரையரை கூல் செட்டிங்கில் வச்சு பிறப்புறுப்பில் இருந்து தள்ளி 6 to 8 டிஸ்டன்ஸில் வச்சு 3 நிமிஷம் வர உலர வைக்கணும். இது வலியை முழுசாக குறைக்காதனாலும் டாய்லெட் பேப்பரை யூஸ் பண்ணுறனால இது வீக்கத்தை தடுக்கலாம். ஸோ இது பிறப்புறுப்பில் வர ஈஸ்ட்டு தொற்றிலிருந்து பாதுகாக்கலாம். இன்னும் சில பெண்களுக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னென்னா, பிரசவத்துக்கு முன்னோ அல்ல பின்னோ பல பெண்கள் மனசில் வரக்கூடிய முக்கியமான ஒன்று, பிறப்புறுப்பானது கர்ப்பகாலம் மற்றும் பிரசவத்துக்கு முன்னாடி இருந்தது போலவே மீண்டும் மாறுமான்னு தான். பிறப்புறுப்புங்கிறது விரிவடையும் அளவுக்கு மீள்தன்மை கொண்டது, அதாவது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது. அது பழைய நிலைமைக்கு திரும்பும் திறனும் கொண்டது. பிறப்புறுப்பு ஒரு குழந்தையை பிரசவிக்க தேவையான திறன் கொண்டு தான் இருக்குது. ஸோ அது மட்டும் அல்லாமல் பிரசவித்ததுக்கு அப்புறம் வீட்டு வைத்தியங்களை நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதை நீங்கள் பராமரிக்கிறது மூலம் சீக்கிரம் குணமடையலாம். மேலும் இதன் மூலம் பெண்கள் தங்கள் புதிதாக பிறந்த குழந்தையோட நேரத்தை கவலை இல்லாமல் செலவிடலாம். ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.